வைர வரிகளை முன்வைத்து நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி, தன்னாட்சி, சிவகாசி, முதுகலை தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் இணைந்து நிகழ்த்தும் உலக தாய்மொழி தினம் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுக்கணியே, கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிளம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வரிகளை முன்வைத்து அன்னை தமிழை வாழ்த்தும் தமிழ்தாய் வாழ்த்து எம் கல்லூரி முதுகலை தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மைய மாணவிகள் பாடுகிறார்கள். நீராடும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமெழில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் முற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வந்தாரை வரவேற்பது தமிழ் மரபு. வரவேற்புரைக்கு முன்னதாக கல்லூரியின் புகழ் பாடும் கல்லூரி பாடல்.
வந்தாரை வரவேற்பது தமிழ் மரபு. நேரடியாகவும் இணைய வழியிலும் இந்நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் முறைப்படி வரவேற்புரை மூலம் வரவேற்க வருமாறு முதுகலை தமிழ்துறை தமிழாய்வு மைய தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி முதுகலை தமிழ்துறை தமிழாய்வு மையம் சார்பாக நிகழக்கூடிய உலக தாய்மொழி நாள் நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு அனுமதியினை வழங்கியிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினரை நாங்கள் நன்றியோடு நினைந்து நிற்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகின்றிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை, எப்பொழுதுமே முதல்வர் பெருந்தகை மொழித்துறைகளை பொறுத்த அளவிலே மாணவர்களுக்கு தொடர்பு மொழித்திறனை கூட்ட வேண்டும் என்று எப்பொழுதுமே கூறுவார். அடுத்ததாக பண்பாடு சார்ந்த நிகழ்வுகளை மொழித்துறைகள் நிகழ்த்த வேண்டும் என்று எப்பொழுதுமே ஒரு விண்ணப்பத்தை வைப்பார். ஆங்கிலத்துறை சார்ந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் என்று இருக்கிறது. ஹிந்தி துறையை பொறுத்த அளவிலே பிஸ்னஸ் ஹிந்தி என்ற ஒரு பாடம் இருக்கிறது மாணவர்களுக்கு. தமிழ் துறையை பார்த்து ஒரு உரை கேட்டார் முதல்வர். நீங்கள் தமிழை போய் எப்படி மாணவர்களுக்கு போய் பேசும் தமிழ் அப்படின்னு எடுக்க முடியுமா? ஏதாவது இன்னொரு மொழியை கற்றுக் கொடுங்கள் மாணவர்களுக்கு என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் நாங்கள் ஸ்போக்கன் மலையாளம், பேசும் மலையாளம் என்ற ஒரு மொழியை அறிமுகம் செய்தோம். நாங்களும் கூட கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே மொழித்துறைகளை பொறுத்த அளவிலே மாணவர்கள் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேரார்வம் மிகுந்த நம் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை அவர்களை கரவொலி செய்து நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய பேராளர் இந்தி துறையினுடைய தலைவர் பெருமகனார் முனைவர் கே. விஜயபாஸ்கர் நாயுடு அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே பெரும் கரவொலி செய்து வரவேற்கின்றோம். ஆந்திர மண்ணை தன்னுடைய சொந்த மண்ணாக கொண்ட பெருந்தகையாளர் இந்தி துறையினுடைய தலைவர், தெலுங்கு, தமிழ், இந்தி என்ற 3 மொழிகளிலும் புலமை வாய்ந்த சிறப்புமிக்கவர். இந்திய அளவிலே பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தி அத்துணை மாநிலங்களையும் நம் கல்லூரிக்கு அழைத்து வந்த பெருமைக்குரியவர் தான் இந்தி துறையினுடைய தலைவர். அவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த இணைய இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் உலகம் அறிந்த ஒரு நல்ல எழுத்தாளர் மாத்தலை சோமு அவர்கள். ஆஸ்திரேலியாவிலே வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலங்கை தமிழர். தமிழ் சார்ந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வரக்கூடியவர். நாவல், சிறுகதை, பயண இலக்கியம். பயண இலக்கியம் என்றால் மாத்தலை சோமு, மாத்தலை சோமு என்றால் பயண இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய முத்திரையை ஆழமாக தமிழ் எழுத்துலகிலே பதித்த சிறப்பிற்குரியவர். அத்தகைய அந்த பெருமகனார் இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த உலக தாய்மொழி நாளுக்காக சிறப்புரை வழங்க இணைய வழியிலே இணைந்திருக்கின்றார். அவர்களையும் நாமல் பெருத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்று சிறப்பிப்போம். இந்த நிகழ்வினை ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பு விருந்தினரை கொண்டு நடத்துவது என்பது ஒரு முறையான ஒரு செயல்பாடாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை மீறி ஒரு பல்வேறு மொழிகளை சார்ந்த மாணவர்களையும் பேராசிரியர்களையும் அழைக்க வேண்டும் என்று துறையிலே திட்டமிட்டோம். அந்த அடிப்படையிலே இன்று இணைய வழியாகவும் நேரடியாகவும் 10 மொழிகளை சார்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் இங்கு அவரவர் தாய்மொழி குறித்த சிறப்புகளை இந்த இடத்திலே பதிவு செய்ய இருக்கின்றார்கள். அத்துணை மாணவர்களையும், அந்த 14 மாணவர்களையும் பேராசிரியர்களையும் நாங்கள் மகிழ்ச்சி நிறைத்து வருக வருக என வரவேற்கின்றோம். 2 மாணவர்கள் மலேசியாவை சார்ந்த ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த மாணவர்கள், 5 மாணவர்கள் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள், 2 மாணவர்கள் இலங்கையை சார்ந்தவர்கள், 3 மாணவர்கள் நம் அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியை சார்ந்தவர்கள், ஒரு பேராசிரியர் பாத்திமா கல்லூரியை சார்ந்தவர், மற்றொருவர் நம்மளுடைய பேராசிரியர் பெருந்தகை முனைவர் கே. விஜயபாஸ்கர் நாயுடு அவர்கள். மொத்தம் 14 பேர் இங்கே பங்களிப்பு செய்ய வந்திருக்கின்றார்கள். அத்துணை பேரை மகிழ்ச்சி நிறைத்து வரவேற்கின்றோம். பெருத்த கரவொலியோடு நாம் வரவேற்போம். இந்த நிகழ்விற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இரா. தமிழ்ச்செல்வன் அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கின்றோம். மலேசியாவை சார்ந்த பேராசிரியர்கள், அந்த ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்நாதன், முனைவர் ஜெகதீசன் சுப்பிரமணியன், குணசீலன் சுப்பிரமணியன் சார் முதலானோரையும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைந்து நிற்கின்றோம். இந்த இடத்திற்கு இப்பொழுது வருகின்றிருக்கக்கூடிய கணினி அறிவியல் துறை மாணவர்கள், ஆங்கிலத்துறை மாணவர்கள், துறை சார்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் அத்துணை பேரையும் வரவேற்று அமைகின்றேன். இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்படக்கூடிய
முனைவர் முத்தமிழ் செல்வன் மூத்த பேராசிரியர், பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வழிநடத்தக்கூடிய பேராசிரியர் அவர்களை நான் இந்த இடத்திலே பெருமகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ் துறையினுடைய பேராசிரியர்கள், பேராசிரியர் முனைவர் தமிழரசி, பேராசிரியர் சாந்தி, பேராசிரியர் சிவஞானம் மற்றும் உள்ள அனைத்து பேராசிரியர்களையும் அன்பு நிறைத்து வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வைய தலைமைகள் என்ற மகாகவியின் வரிகளுக்கு ஏற்ப தலைமை பண்பு மிகுந்த எம் கல்லூரியின் முதல்வர் அசோக் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு பேருவகையோடு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் சார்பாக இந்த நிகழ்வில் உரையாற்ற இருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தாய்மொழி அதனுடைய முக்கியத்துவத்தை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா இலக்கிய வழியிலாவோ இல்லை வேறு தமிழ் வழியாவோ நான் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு வேறு விளக்கம் எதுவும் என்னால் கொடுக்க இயலாது. இருந்தாலும் கம்ப்யூட்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? Do you know anything about மெஷின் லாங்குவேஜ்? மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியுமா? அந்த மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது CPU can process, interpret and that will generate a result or conclusion on its own. அதாவது பைனரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா கம்ப்யூட்டருக்கு உள்ள சிபியுக்கு உள்ளேயே ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு மொழி தான் வந்து மெஷின் லாங்குவேஜ். That cannot be read or read or understand by human being. Any human being across the globe. உலகளாவிய மக்களுடைய மொழியின் மூலமா அந்த மெஷின் லாங்குவேஜை நம்மளால ரீட் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, CPU அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிபியுங்கிறது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் இல்லையா? அந்த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து அதுக்குள்ள ப்ராசஸ் பண்றதுக்கு that requires machine language that will be converted to some other software, then that will be given to us in the form of known language. எனக்கு தமிழ்ல வேணாலும் அவுட்புட் வருது, இங்கிலீஷ்ல வேணாலும் வருது, சைனீஸ்ல வேணாலும் வரும், எதுல வேணாலும் வரும். அப்ப there are three processing. Similarly, எத்தனை லாங்குவேஜ் நீங்க என்னது கத்துக்கிட்டாலும் சரி, யுவர் பிரெயின் வில் ப்ராசஸ், தட் வில் டேக் டிசிஷன் இன் அவர் மதர் டங். சினிமாவில் சில இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கனவு வாங்குறது வந்து என்னது உன் தாய்மொழியில் தான் வரும் அப்படின்னு. அது கிடையாது. கனவு எந்த எதில் வேணாலும் வரும். ஆனால் எண்ணங்கள், அதை சிந்திக்கக்கூடிய திறன், அதை பகுப்பறிகிறது, அதை விடை காண்றது எல்லாமே எதில் தான் வரும்? தாய்மொழியில தான் வரும். ஸோ தாய்மொழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தாய்மொழியில தான் நம்மளுடைய பிரெயின் CPU that works. Accordingly we take decision when we disseminate the findings. நம்ம மனசுக்குள்ள நினைச்சத, மனசுக்குள்ள முடிவு எடுத்தத we speak into different languages. அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், எந்த மொழியாவும் இருக்கலாம். அப்ப just you remember, CPU requires machine language. Similarly, each and everyone must require mother tongue with which we process, we analyze, we take decision. எல்லாமே இதெல்லாம் நடக்குது. ப்ராசஸிங் எல்லாமே மதர் டங்ல தான் நடக்குது. ஸோ ஜஸ்ட் யூ ரிமெம்பர், தாய்மொழி அப்படிங்கிறது வந்து நமக்கு
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தாய்மொழிங்கிறது வந்து என்னது, எந்த நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணும், அதை உயர்த்தி பிடிக்கணும். எந்த மொழின்னு நான் சொல்ல வரல, தாய்மொழி. ஏன்னா நம்ம தாய்மொழி வந்து நமக்கு தான் என்னது தெரியும், அதனுடைய நுணுக்கங்கள், அதனுடைய என்னது எல்லாவுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் நமக்கு தெரியும். அக்கார்டிங்லி நம்ம என்ன பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், ரிசல்ட் எடுக்கிறோம், அதை டிஸ்பிளே பண்றது, அவுட்புட் கொடுக்கறது வந்து எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் திங் இன் அவர் மைண்ட். மதர் டங் அப்படிங்கிறது வந்து நம்ம மெஷின் லாங்குவேஜுக்கு ஈக்குவலா என்னது மதர் லாங்குவேஜ். அதனால இந்த தாய்மொழியை வந்து நம்ம என்ன செய்யணும், போற்றணும். அதை நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது என்று நான் வலியுறுத்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தாய்மொழியின் முக்கியத்துவத்தையும் அதனை நாம் எப்படி உயர்த்தி பிடிக்க வேண்டும், அதனுடைய தேவை என்ன என்பது குறித்தும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தனது கருத்துக்களை முன்வைத்து நல்லதொரு தலைமை உரை வழங்கி சிறப்பித்த எம் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு யாமறிந்த மொழிகளிலே எனும் பொருண்மையிலான இவ்விழாவினுடைய சிறப்புரைக்கான நேரம். எழுத்தாளர் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த திரு மாத்தலை சோமு ஐயா அவர்களை இந்நிகழ்வின் சிறப்புரை வழங்கி சிறப்பிக்க வருமாறு கல்லூரி சார்பாகவும் எம் துறை சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். ஐயா ஐயா வணக்கம். உங்க இது மியூட்ல இருக்குயா. உங்களோட மைக் ஆன் பண்ணணும் ஐயா.
வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ ஐயா வணக்கம், கேக்குதுயா, பேசுங்க ஐயா. கேக்குது. ஓகே ஓகே. மன்னிக்கணும், சில கைபேசியில பிரச்சனைகள்னால காலதாமதம் ஆயிடுச்சு, மன்னிக்க வேண்டும். என்னை படைத்தவன் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இன்றைய தாய்மொழி தின நிகழ்வை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த இணையவழி அரங்கிலே என்னை வாழ்த்துரை வழங்க அழைத்த கல்லூரிக்கும் குறிப்பாக முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களின் மொழி அது தாய்மொழியாக இருக்கிறது. அதுபோல ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி இருக்கிறது. நாம் இங்கு தாய்மொழி கொண்ட தமிழர்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மொழி ஒரு அருமையான மொழி. பாரதி கூறுகிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அதே மாதிரி வானம் அளந்த அனைத்து அளந்த வன்மொழி வாழியவே என்று சொல்கிறான். அதே போல பாரதிதாசனும் புகழ்ந்திருக்கிறார். இப்படி கவிஞர்கள் எல்லாம் தமிழ் மொழியை புகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாய்மொழி தமிழ். நாம் தமிழை முதலை அறிந்தால்தான் நமது தாய்மொழியின் பெருமையை அறிய முடியும். தமிழ் மொழி 6 சமயங்கள் போற்றிய மொழி, 5 காப்பியங்கள் கொண்ட மொழி, ஒரு மனித உரிமை போராட்டத்தை சொல்கிற மொழி இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம். வடநாட்டு காவியத்தை சொன்னாலும் கம்பன் தமிழின் பெருமையை கம்பராமாயணத்திலே நிலைநாட்டி இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய தாய்மொழி தமிழ். எனவே தாய்மொழி ஒவ்வொருவருக்கும், தமிழராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி மிக முக்கியமானது. தாய்மொழியால் என்ன செய்ய முடியும் என்று பலர் கேட்பார்கள். இன்றைக்கு ஜெர்மனி, ஜப்பான், சீனா, நோர்வே, டென்மார்க், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே அவர்களுடைய தாய்மொழியிலே தான் கல்வி எல்லாம் இருக்கிறது. அதனால் அவர்கள் உலகத்திலே வியக்கக்கூடிய சாதனங்களை, காரியங்களை செய்கிறார்கள். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே அங்குள்ள பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற மொழி ஆங்கிலம். அது அவர்களுடைய தாய்மொழி. அதனால் அவர்கள் பெருமையாக வாழ்கிறார்கள். காரணம் தாய்மொழியிலே சிந்திப்பதால். தாய்மொழியிலே சிந்திப்பதனால்தான், தாய்மொழியிலே கற்பதனால்தான் அந்த தாய்மொழியை பேசுகிற மனிதன் ஒரு சிறந்த மனிதனாக, சிறந்த அறிஞனாக உருவாக முடியும். முன்னாள் ஜனாதிபதி, மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தாய்மொழியிலேயே சிந்திப்பவர். ஸ்ரீரங்கத்திலே, ராமேஸ்வரத்திலே கல்வி கற்று இந்தியாவின் அணுகுண்டு சாதனையை நிலைநிறுத்தி காட்டியவர். அதற்கு காரணம் அவருடைய அடிப்படை மொழி தாய்மொழி. எனவே தாய்மொழி கற்க வேண்டுமா என்று சிலர் கேட்கலாம். தாய்மொழி நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தேவை. இங்கு எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய தலைவர் அவர்கள் கூறியது போல, தாய்மொழி ஒவ்வொருவருடைய, தமிழருடைய மூளையிலும் இருக்கிறது. அவன் கருவாக உருவாகிற போது, தாய் வயிற்றில் இருக்கிற போது, அந்த தாய் நினைக்கிற தமிழெல்லாம் அவனுக்கு புரியும். அவன் வெளியே வருகிற வரை தாய் சிந்திக்கிற எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு புரியும். அதுவே அங்கே தாய்மொழியாக, மூலமாக உள்ளே பதுங்கி இருக்கிறது. அதனை தட்டி எழுப்புவதற்கு கல்வி இருக்கிறது. எனவே தாய்மொழி நமக்கு மிகப்பெரிய ஆதரவை தருகிறது. இன்றைக்கு ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலே தை மாதத்தை தமிழ் மரபு மாதமாக அறிவிச்சிருக்கிறார். ஏன்? நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். தை மாத பொங்கலை பெரும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனவே அரசாங்கம் தை மாதத்தை, அந்த ஒரு மாதம், ஜனவரி மாதத்தை மரபு வழி திங்கள் மாதமாக அறிவிச்சிருக்கு. இது நமக்கு ஒரு பெருமை. நாம் ஒரு மொழியை கற்று பேசுவதனால்தான் நமக்கு பெருமை ஏற்படும். மொழியை கற்காமல் பேச முடியாது. எனவே தாய்மொழி தினம் என்பது நம்மை நினைவூட்டுவதற்காக மட்டுமல்ல, நாம் யார் என்பத அடையாளத்தை சொல்வதற்காக கொண்டது. இன்று உலகெங்கும் பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு 5 மொழிகள் தான் பழமையான மொழிகள் என்று சொல்கிறார்கள். சமஸ்கிருதம், அரபு மொழி,
சீன மொழி, ஈப்ரு மொழி, தமிழ் மொழி. ஆனால் சமஸ்கிருதம் மக்களால் பேசப்படுகிற மொழி அல்ல. ஈப்ரு மொழி ஒரு சில நாட்டில் மட்டுமே பேசப்படுகிறது. சீன மொழி பல நாடுகளிலே பேசப்படுகிறது. கிரேக்க மொழி கிரேக்கத்தில் பேசப்படுகிறது. தமிழ் மொழி என்று உலகில் 30 நாடுகளுக்கு மேற்பட்ட இடங்களிலே தமிழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு 4 கோடி மக்கள் தமிழ்நாட்டை தவிர்த்து, இலங்கையை தவிர்த்து, மலேசியாவை தவிர்த்து, சிங்கப்பூரை தவிர்த்து பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கெல்லாம் தமிழ் மொழியை கற்பதற்கான மிக முன்முனைப்பான திட்டங்கள் அங்கே செயலாகி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் நமக்கு இருக்கிற ஒரே அடையாளம் தமிழ் மட்டும்தான். ஒரு சீக்கியனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய தலப்பாகை அடையாளமாக இருக்கலாம். ஆனா தமிழனுக்கு அடையாளம் என்ன? இன்றைக்கு பழமையான திருமணங்களில் நாம் வேட்டி கட்டுகிறோமே ஒழிய மற்ற நாட்களிலே வேட்டி கட்டுவதில்லை. பெண்கள் சேலை அணிகிறார்கள், சிலர் சுடிதார் அணிகிறார்கள். அப்படியானால் நமது அடையாளம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது. மாறக்கூடாத ஒரு அடையாளம் அது தமிழ் தான். நாம் எந்த உடை அணிந்தாலும் தமிழாக இருக்க வேண்டும். நான் மலேசியாவிலே அடிக்கடி பேசும் பொழுது சொல்வேன், தமிழை ஒரு ரகசிய மொழியாக நினைத்து காப்பாற்றுங்கள் என்று. ஏனென்றால் அங்கே மலாய் மொழி பேசுகிறார்கள், சீன மொழி பேசுகிறார்கள். ஒரு கடையை வர்த்தகம் நடத்தும் பொழுது சீனர்கள் கடைக்கு நீங்கள் போய் வர்த்தகத்திலே மலாய் மொழியிலே பேசினால் அவர்கள் மலாய் மொழியிலே பதில் கொடுப்பார்கள். விலை குறைக்க கேட்டால் அவர்கள் தங்களுக்கு சீன மொழியில் பேசுவார்கள். அது எங்களுக்கு தெரியாது. அதுபோல தமிழர்கள் வர்த்தக நிலையங்களில் வேறு மொழிகளை பேசினாலும் தமிழை தங்களுடைய ரகசிய மொழியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒன்றுக்காவது தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் அங்கே பேசினேன். தமிழின் பெருமை புரிந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு நாளும் விலக மாட்டார்கள். அதை தொட்டு பார்க்காதவர்கள், அதனை தொடாதவர்கள் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். எல்லாம் இதில் இருக்கிறது. இலக்கியத்திலே அறிவியல், மருத்துவம், விவசாயம், கடல் சம்பந்தமானவை, கட்டடக்கலை, சிற்பக்கலை எல்லாமே தமிழில் இருக்கிறது. எனவே அந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் பெருமைப்பட வேண்டும். அந்த பெருமைக்குரிய தாய்மொழியுடைய தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் இன்று ஒன்றுபட்டு ஒரு கருத்தரங்கை நடத்துகிறீர்கள். அது மிக உபயோகமானது. அதற்கு எனது வாழ்த்துரையை தெரிவித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தாய் தமிழ் மொழியின் பெருமை குறித்தும், தமிழ் மொழி கற்றல் குறித்தும், தமிழ் இலக்கியத்தில் அறிவியல், மருத்துவம் போன்ற பல்வேறு சிந்தனைகள் இருக்கின்றது என்பது குறித்தும் மிக தெளிவாக எடுத்து கூறி சிறப்புரை வழங்கி சிறப்பித்த திரு மாத்தளை சோமு ஐயா அவர்களுக்கு எம் துறை சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். We warmly welcome all the participants who have come forward to recite the poems celebrating the mother tongue. May their voice express the beauty, bright and richness of our beloved language. This is the time to rendition of various languages poem. Now I would like to invite Dr. S.A. Suja from Fatima College, Madurai, to recite the Malayalam poem. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഭാഷാ ദിവസം ആഘോഷിക്കുന്ന അഞ്ചാ കോളേജിനും അതിന് എന്നെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്ന എല്ലാവർക്കും നന്ദിയും നമസ്കാരവും. മലയാളം എന്ന ഭാഷ കേരളീയരുടെ ഭാഷയാണ് മലയാളം. കൈരളി എന്നും പറയാം. ഈ ഭാഷയ്ക്ക് മലയാളം എന്ന എങ്ങനെ പേര് വന്നു എന്ന് ആലോചിക്കുമ്പോൾ ദേശനാമം ഭാഷയുടെ പേരായി ഇരിക്കുന്നതായിട്ട് കരുതേണ്ടി വരുന്നു. മല കൂട്ടൽ ആഴം എന്ന 2 പദങ്ങളുടെ ചേർന്ന് ഉണ്ടായതാണ് മലയാളം എന്ന് കോവുണ്ണി നെടുങ്ങാടി അഭ്യർത്ഥിക്കുന്നു. മലയാള പദത്തിന് മലയാളം
എന്നതിലെ ഉള്ള ആഴം ബന്ധമില്ല എന്ന് കാൾഡ്വെൽ അഭിപ്രായപ്പെടുന്നു. മലയ്ക്കും ആഴിക്കും മധ്യേ കിടക്കുന്ന പ്രദേശമാണല്ലോ കേരളം എന്ന് അർത്ഥമുള്ള ആഴം മല എന്ന പദത്തോട് ചേർന്ന് ഉണ്ടായ പദമാണ് മലയാളം എന്നും അത് ക്രമേണ മലയാളവുമായി പരിണമിച്ചു എന്നും പറയുന്നു. മലയോട് ചേർന്ന് കിടക്കുന്ന ആഴം, അളം, പ്രദേശം എന്ന അർത്ഥത്തിൽ ഉത്ഭവിച്ചതാണ് മലയാളം എന്നും പറയുന്നു. മലയാളമായി കാലക്രമേണ അത് മാറിയിരിക്കാം എന്നും ചിലർ നിഗമിക്കുന്നു. മലയോട് അളം ചേർന്ന് മലയാളമായി എന്നൊരു നിരൂപതയും പറഞ്ഞു വരുന്നുണ്ട്. മറ്റു ചില പണ്ഡിതന്മാർ മലയാളം ചുരുങ്ങി മലയാളകം എന്നുള്ളത് ചുരുങ്ങി മലയാളമായി അഭിപ്രായപ്പെടുന്നു. മലയാളം എന്നൊരു നിരൂപതയ്ക്കും ഈ ചിന്തയിൽ സ്ഥാനമുണ്ട്. മലയായ്മ, മലയാന്മ എന്ന ഈ സജ്ജതങ്ങളും ഈ ഭാഷയെ കുറിക്കുന്ന പദങ്ങളായി ഉപയോഗിക്കാറുണ്ട്. മലയാളം ഭാഷാവാചിയതായി ഇംഗ്ലീഷ് വിദ്യാഭ്യാസത്തോടു കൂടിയാണെന്ന് ഉള്ളൂർ രേഖപ്പെടുത്തുന്നു. ഉള്ളൂർ ഒരു കവികൃത്താണ്. 18-ാം നൂറ്റാണ്ടിൽ മലയാളം ഉപയോഗിക്കാൻ തുടങ്ങിയെന്ന് ഇളംകുളം എന്ന സാഹിത്യകാരൻ അനുമാനിക്കുന്നു. ഇതെങ്ങനെയാ ഉത്ഭവിച്ച ഈ മലയാളം എന്ന ഭാഷ? സംസ്കൃതത്തിൽ നിന്നും ജനിച്ചതാണെന്ന് മലയാളം എന്നും മിശ്ര ഭാഷയാണ് മലയാളം എന്നും തമിഴിൽ നിന്ന് ജനിച്ച് തമിഴിന്റെ ഒരു ഭാഷയാണ് മലയാളം എന്നും മൂല ദ്രാവിഡ ഭാഷയുടെ ഒരു സ്വാതന്ത്ര്യ ശാഖയാണ് മലയാളം എന്നും 4 അഭിപ്രായങ്ങളുണ്ട് മലയാളത്തിന്. വ്യവഹാര പ്രധാനമാണ് ഭാഷ. വ്യവഹാര ഭാഷ കാലദേശത്ത് അനുസരിച്ച് മാറിക്കൊണ്ടേയിരിക്കും. ഭൂമിശാസ്ത്രവും ചരിത്രവും വസ്തുക്കൾക്ക് പുറമെ അനുഭാഷകളുമായി ഉള്ള സമ്പർക്കവും ഇത്തരം മാറ്റത്തിന് കാരണമാകുന്നു. ഉദാഹരണമായി, ആര്യന്മാരുടെ വരവോട് മലയാള ഭാഷയ്ക്ക് സാഹിത്യത്തിനും വളരെയേറെ മാറ്റങ്ങൾ ഉണ്ടായി. സംസ്കൃതത്തിനും സ്വാധീനം എന്ന് ഒരു കാരണമെന്നും പറയുന്നുണ്ട്. ഇംഗ്ലീഷ് ഭാഷയുടെ സ്വാധീനം കൊണ്ട് മലയാളത്തിനുണ്ടായിട്ടുള്ള മാറ്റങ്ങൾ വളരെയേറെയാണ്. ഓരോ ഭാഷയ്ക്കും ദേശീയഭേദങ്ങൾ ഉണ്ടാകുക സ്വാഭാവികമാണ്. സംസാര ഭാഷയും എഴുത്തു ഭാഷയും തമ്മിൽ വ്യത്യാസമുണ്ട്. സംസാര ഭാഷയിൽ പ്രാദേശിക ഭേദം ഉണ്ടാകും. ലോകത്തിലെ എല്ലാ ഭാഷകൾക്കും ഈ പ്രാദേശിക വ്യത്യാസം ഉണ്ടാവില്ല. എന്നാൽ എഴുത്തു ഭാഷയിൽ, സാഹിത്യ ഭാഷയിൽ ഈ പ്രാദേശിക വ്യത്യാസം ഉണ്ടാവില്ല. വ്യാകരണ സംബന്ധമായ നിയമങ്ങൾ എഴുത്തു ഭാഷയിൽ പാലിച്ചിരിക്കും. ഇങ്ങനെ മലയാളം പലവിധങ്ങളിൽ 4 അഭിപ്രായ വ്യത്യാസങ്ങളിൽ ഈ ഭാഷ തമിഴിൽ നിന്ന് വന്നു എന്നും മൂല ദ്രാവിഡ ഭാഷയാണെന്നും സംസ്കൃതത്തിൽ നിന്ന് ജനിച്ചതാണെന്നും മിശ്രഭാഷയാണെന്നും പറയപ്പെടുന്നതാണ് ഈ മലയാളം. നാളികേരത്തിന്റെ നാട്ടിലെനിക്കൊരു 4 ഇടങ്ങഴി മണ്ണുണ്ട് എന്ന് കവികൾ പാടുന്ന ഒരു സ്ഥലമാണ് ഈ കേരളം. കേരം, അളം. കേരം എന്നാൽ തെങ്ങ്, അളം എന്നാൽ സ്ഥലം. ഈ തെങ്ങുകൾ നിറഞ്ഞ സ്ഥലമാണ് കേരളമായത് എന്നും കവികൾ പറയുന്നുണ്ട്. ഭാഷാഗമം എന്ന അധ്യായത്തിലെ കോവുണ്ണി എന്ന എഴുത്തുകാരൻ ഒരു ശ്ലോകം എഴുതിയിരിക്കുന്നു. ആര്യ ദ്രാവിഡ വാക്ചാത കേരളീയോക്തി കന്യക ഏതൽ സൂത്രവരാരോഹ പ്രസ്തുത പ്രൗഢസമ്മത എന്ന് ഒരു ശ്ലോകം. ഇങ്ങനെ മലയാള ഭാഷയെ കുറിച്ച് പലരും പലതും പറയുന്നുണ്ട്. എനിക്ക് ഇഷ്ടമായിട്ടുള്ള ബാലസാഹിത്യം എന്ന ബാലസാഹിത്യത്തിലെ കുഞ്ഞുണ്ണി കവി എന്ന്, കുഞ്ഞുണ്ണി മാഷ് എന്ന് പറയപ്പെടുന്ന ഒരു കവിയുടെ പല പാട്ടുകൾ, ബാലരുടെ മനസ്സിൽ പതിയുന്ന പല പാട്ടുകളുണ്ട്. അതിൽ ഒരു 2 കവിതകൾ ഞാൻ ഇവിടെ ചൊല്ലുന്നുണ്ട്. വലിയൊരു ലോകം മുഴുവൻ നന്നാവാൻ ചെറിയൊരു സൂത്രം ചെവിയിലോതാം.
ഞാൻ സ്വയം നന്നാവുക. അതേപോലെ പപ്പടത്തിനെ കുറിച്ചുള്ള കവിയാണ്. പപ്പടം പരത്തി പറഞ്ഞാൽ പപ്പടം, ഒതുക്കി പറഞ്ഞാൽ പപ്പടം, വേഗം പറഞ്ഞാൽ പപ്പടം, അത് ചുട്ടെടുത്തതിനാൽ പിടും എന്ന് മാറും എന്ന് കവി പറയുന്നുണ്ട്. ഇതാണ് മലയാള ഭാഷ. മലയാള ഭാഷയിൽ വൃത്തിയായി എഴുതിയ എത്രയോ കവികളുണ്ട്. അതിലും നോവലും ബാലസാഹിത്യവും ചെറുകഥകളും കളിയാട്ടങ്ങളും കുഞ്ഞുണ്ണിയവരുടെ കവിതകളും എല്ലാം ഭാഷയിലുണ്ട്. മലയാളം എന്നത് മല ആഴം എന്ന് ആഴത്തിൽ നമ്മെ ആലോചിക്കാൻ വയ്ക്കുന്ന ഒരു ഭാഷയാണ് മലയാളം. ഈ അനുമോദനം ക്ഷണിച്ചതിനും ഈ ഭാഷയെക്കുറിച്ച് സംസാരിക്കാൻ എനിക്ക് ഇത്ര നേരം തന്നതിനും എല്ലാവരോടും നന്ദി പറയുന്നു. നന്ദി, നമസ്കാരം. நன்றி நன்றி அம்மா. அடுத்ததாக நன்றி அம்மா. ஈப்போ ஆசிரிய கல்விக் கழகம் மலேசியாவில் மாணவர் சர்வேஸ்வரி தினகரன் அவர்களை மலேசியாவின் தமிழ் கவிதை எனும் தலைப்பில் கவிதை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அமுதான தமிழே நீ வாழி. படைத்த இறைவனுக்கு வணக்கம், கற்ற கல்விக்கு வணக்கம். நான் ஷரேஸ்வரி தினகரன் உங்கள் முன்னிலையில் தமிழ் பேரு தவப்பேரு எனும் தலைப்பில் கவிதை ஒன்றினை படைக்க உள்ளேன். தாய்மொழி என்பது தாயின் மொழி. அது தாயும் நீயும் பேசும் மொழி. 1000 மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே சின்ன உன் செவியில் சில்லென பாய்ந்து தேனாய் இனித்திட கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. அன்னையை அழைத்தே அழுகையிலே அவள் அனைத்ததும் உடனே சிரிக்கையிலே தன்னிலை மறந்தே தாய்மடம் பொங்கி தரணியில் எதையும் மிஞ்சும் மொழி. உன்னுடன் இணைந்தே பிறந்த மொழி. உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி. எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எதையும் பயின்றிட சிறந்த மொழி. இறைவன் உனக்கென வரைந்த மொழி. தமிழினம் ஏகிய பெரும்பேறு அது தாய்மொழி தமிழினும் அரும்பேறு. அமிழினை உரிமை அடைந்தவர் யாரும் அருந்தா திருந்தாள் அவ பேரு. தமிழ் அமிழ்தம் அருந்துதல் தவப்பேரு. நன்றி. அடுத்ததாக மலேசியா ஈப்போ ஆசிரிய கல்விக் கழகத்தின் மாணவர் நூர் நஜிலா சஹீராஃபின் முகமது ஃபாட்லி அவர்களை மலாயா கவிதை பாட வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நூர் நஜ்லா ஷஹீரா பின்தி முகமது ஃபட்லி. நான் ஆசிரியர் கல்வி கழகம் இப்போ வழக்கத்தில் பயிகிறேன். நான் ஒரு ஆங்கில பெருப்பயிற்சி ஆசிரியர். என் கவிதையின் தலைப்பு indah bahasa cerminan bangsa. Embun jernih di hujung pagi, memekar puspa tepian muara. Bahasa petitik warisan negeri. Lembut menyapa, menyusun bicara. Terbang jentayu di dada malang, di dahan pokok tempat berhenti. Bahasa Melayu berseni dalam, tutur nan elok, molek pekerti. Daun upih berisi sirih,
senang dibawa ke pekan lama. Tutur terpilih, santun melirih, menyatu rasa, mengikat sukma. Bersarang rendah burung kedidi, elok terlindung di hujung desa. Bahasa indah, cerminan budi, menjadi payung pustaka bangsa. Pohon bidara berselangsana, buahnya dibawa menuju jeti. Luhur bicara, penuh pesona, menyulam makna, memikat hati. Luruh ke tanah, buah markisa, habis selera, sampai ke tubir. Bahasa wadah, mewangi bangsa. Usah dirosak, nista di bibir. Nandri, வணக்கம். தாய்மொழி கவியும் பாடலும் நிகழ்வின் அடுத்ததாக எம் கல்லூரியின் மூத்த பேராசிரியர் முனைவர் க. விஜயபாஸ்கர் நாயுடு ஐயா அவர்கள், இணை பேராசிரியர், இந்தித்துறை தலைவர் அவர்களை தெலுங்கு கவிதை எனும் தலைப்பில் கவிபாட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். Today we are celebrating the International Mother Language Day. Dignitaries on the dais and off the dais, very good morning to all of you. இந்த உலக தாய்மொழி தினம் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, தெலுங்குல என்ன சொல்லுவாங்கன்னா, பிரபஞ்ச மாத்ருபாஷா தினம், அந்தர்ராஷ்டிரிய மாத்ருபாஷா தினம், மீன்ஸ் இன்டர்நேஷனல் மதர் டங் டே. இதில் just I am going to read some poems which are very famous in Telugu language, and I will try to translate also. Before going to start my poem reciting, let me say the importance of mother tongue. நம்முடைய கண்கள் எப்படியோ அப்படி நம்முடைய தாய்மொழி, நம்முடைய கண்ணாடி எப்படியோ அப்படி பிற மொழிகள். கண்ணாடி இல்லாமல் வாழலாம், ஆனால் கல்வி இல்லாமல் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ், ரொம்ப கஷ்டம். இதான் என்னுடைய கருத்து. தாய்மொழி வந்து எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சார் பிரின்சிபல் சொன்னார், we have to think about the machine language. நமக்கு அந்த மெஷின் லாங்குவேஜ் CPU தான் நம்முடைய பிரெயின். ஏதாவது யோசிக்கிறோம்னா அது நம்முடைய தாய்மொழியில் யோசிப்போம், அப்புறம் தான் அது வந்து பிற மொழிகளுக்கு நம்ம கொண்டு போவோம். Today's digital world, there are so many things to translate, but once upon a time we used to translate by using the language capacity and also the practice of translation. இப்போ அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு கருத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாய்மொழியில் தான் சிந்திக்கணும். ஓகே, பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுந்தர தெலுங்கில் பாட்டு செய்தாள்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இட்ஸ் வெரி இட்டாலியன் ஆஃப் தி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் மீ conclude, let me read and let me take very limited time to complete my poem reciting in Telugu. In this poem, I am going to be explain about the greatness of Telugu language. தெலுங்கு மொழி எப்படி உன்னதமானது, அதை பற்றி ஒரு சின்ன கவிதை. உங்களுக்கு தெலுங்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இங்கே தெலுங்கு புரியும்? இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தெலுங்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு கேட்டேன். 1 2 பேர். Only 2 students are raising their hands. Okay. I am so happy that at least 2 of the audience, they know my mother tongue. Thank you. తెలుగు అంటే ఒక వెలుగు, తెలుగు అంటే ఒక వెలుగు, అమ్మ భాష తెలుగు భాష, కమ్మనైన భాష తెలుగు, అమ్మ నేర్పిన అమ్మ భాష తెలుగు, తీయనైన భాష తెలుగు భాష, అమ్మ ఒడిలోన పలికే తెలుగు భాష, తెలుగు భాష పాటల ఊట, సకల కళలకు పూదోట తెలుగు భాష, నలుగురు మెచ్చే నా తెలుగు భాష,
బహు చక్కనైన నా తెలుగు భాష, అందరినీ ఒక్కటి చేసే నా తెలుగు భాష, ఆత్మగన్ల భాష నా తెలుగు. స్వచ్ఛమైన తెలుగు భాష, అందమైన మన తెలుగు భాష, సంస్కృతి సాంప్రదాయాలకు నిలయం తెలుగు భాష. అందమైన ప్రపంచంలో అందమైన భాష తెలుగు, అమృతం లాంటి అమ్మ భాష తెలుగు, ఆనందాన్నిచ్చే తెలుగు భాష, ఆత్మ బంధువు లాంటి భాష తెలుగు, వెన్నెల లాంటి వెలుగునిచ్చే తెలుగు భాష, ఆవణిలో అమ్మ భాష గొప్పది. సో లెట్ మీ సే ది మీనింగ్ ఆఫ్ దిస్ పోయం first in Tamil, then if allow I will explain this also in English. தெலுங்கு மொழியின் முக்கியத்துவம் அல்லது மகத்துவம். நாம் உண்ணும் உணவு தெலுங்கு, நம்மை பெற்ற தாய் தெலுங்கு, நாம் பெரும் அன்பு தெலுங்கு, நாம் உணரும் பாசம் தெலுங்கு, நாம் கேட்டும் இனிமையான சுரம் தெலுங்கு, மல்லிகை பூவின் மனம் தெலுங்கு, தெலுங்கு பாடல்கள் இனிமை, அவை நிலவொலி போன்றவை. சந்தனத்தின் மனம் தெலுங்கு, கிராமத்தின் வயல்கள் தெலுங்கு, வளரும் பயிர்கள் தெலுங்கு, செழிப்பு அனைத்தும் தெலுங்கு, மக்களின் பண்பாடு தெலுங்கு, நமது மரபுகள் தெலுங்கு, நமது சடங்குகள் தெலுங்கு, நமது வாழ்க்கை முறை தெலுங்கு, தாய் பாடும் தாலாட்டு தெலுங்கு, தந்தை பேசும் இனிய சொற்கள் தெலுங்கு, மூத்தோர் வழங்கும் ஆசி தெலுங்கு, எல்லாமே தெலுங்கு. This is the translation in Tamil for my Telugu poem. Thank you very much. Thank you. Now I would like to invite Dr. Malini N. Abhayankar from Central Institute of Indian Language, Karnataka, to recite Karnataka poem. அம்மா உங்களுடைய இது மியூட்ல இருக்குங்கம்மா. Please unmute, ma'am. Can you please unmute? Ma'am. Ma'am. Okay. ಓಕೆ ಜಾಯಿನ್ ಇನ್ನು ಸಣ್ಣ ಮಾಡಿ ಜಗನ್ನ ಇಲ್ಲ ಈಗ ಬಂತು ಸಣ್ಣ ಮಾಡಿ ಇದೇನೋ ಕಂಟ್ರೋಲ್
Sir, I'm audible? எஸ் மேம், எஸ் மேம். Very sorry. Very sorry. One second. Okay. I would like to express my gratitude to the post-graduation and research development of Tamil at Ayyanadar Janaki Ammal College, Sivakashi, for providing me the opportunity to participate in the poetry recitation session. And I also wish to everyone a very happy Mother Language Day. The title of my poem is Hesaraitu Karnataka Usirakali Kannada. Kammittu Nadu Kannadu, Karumatu Nadu Kannadu, Karunadu. Kannada Nelada Mannina Ghamalu, Chandada Andada Gandhada Beedu. Kaveri Tungeya Pavitra Jalavu, Tanisali Nammaya Tanumanagalanu. Sahyadri Shreniya Hasire Sire, Prakriti Cheluvina Tavarina Nire. Kale Sahityada Nelevidu, Belagali Kannada Sirinadu. ಪಂಪರನ್ನರ ಕಾವ್ಯದ ಧಾರೆಯು ವಚನಕಾರರ ವಚನಸಾರವು. ದಾಸರ ಪದಗಳ ಗಾಯನ ಲಹರಿ ಕುಮಾರವ್ಯಾಸನ ಭಕ್ತಿಯ ಸುದೆಯು. ಬೇಲೂರು ಹಳೆಬೀಡು ಶಿಲ್ಪಗಳು ಕಲ್ಲಲಿ ಅರಳಿವೆ ಕವಿತೆಗಳು. ಗಂಧದ ಗುಡಿಯ ಪಾವನ ನೆಲವು ಸುರಿಸಲಿ ಮಮತೆಯ ಮಳೆಗಳನ್ನು. ಹೋರಾಟಗಾರರ ವೀರಗಾಥೆಗಳು ಈ ಮಣ್ಣಿನ ಕಣಕಣವು. ತ್ಯಾಗ ಬಲಿದಾನದ ಕೆಚ್ಚೆದೆ ಕಥೆಯು ಸೇರಿವೆ ಇತಿಹಾಸ ಪುಟಗಳನ್ನು. ಕನ್ನಡ ಎಂದರೆ ಬರಿ ನುಡಿಯಲ್ಲ, ಇದು ಎಮ್ಮೆಯ ಅಂತರಂಗವು. ಕರುನಾಡ ತಾಯಿಯ ಚರಣಕ್ಕೆ ಅರ್ಪಿತ ಈ ಭಕ್ತಿ ಭಾವದ ಸಣ್ಣ ಕಾವ್ಯವು. ಜಗವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಶಾಂತಿಯ ಸಾರೆ, ಎಲ್ಲೆಡೆ ಸೌಹಾರ್ದ ಬೆಳೆಸೋಣ. ಮಾತೃಭಾಷೆಯ ಗೌರವ ಕಾಯುತ್ತ ನಾಡಿನ ಪ್ರಗತಿಗೆ ಶ್ರಮಿಸೋಣ. ಎಲ್ಲಾದರೂ ಇರು, ಎಂತಾದರೂ ಇರು, ಎಂದೆಂದಿಗೂ ನೀ ಕನ್ನಡವಾಗಿರು. ಕನ್ನಡವೇ ಸತ್ಯ, ಕನ್ನಡವೇ ನಿತ್ಯ, ಇದೇ ನಮ್ಮ ಬದುಕಿನ ಹಾದಿಯೂರು. I would like to translate my poem in English, just a few minutes, 1 or 2 minutes. The first stanza about the beauty of the land of black soil, the land of the elevated highland. This is Karunadu. It is a land filled with the fragrance of sandalwood and the scent of the earth. May the sacred water of Kaveri and Tunga soothe our body and souls. With the western gods as her green saree, she is daughter of nature's beauty, the true home of art and literature. May this prosperous land of Kannada shine forever. Second stanza of heritage and devotion. The poetic flow of Pampa and Ranna, the profound essence of the Vachanas, the waves of devotion in the Dasa's song, and the nectar of Kumaravyasa's epic. In the sculpture of Beluru and Halebeedu, poem have blossomed out of stone. May this sacred land, the abode of sandalwood, shower rains of motherly affection upon us. The third stanza, bravery and identity. Every grain of this soil tells the heroic sagas of our freedom fighters. Stories of sacrifice and courageous hearts are carved into the pages of history. Kannada is not just a language, it is our very inner soul. I dedicated this small poem of devotion to the feet of Mother Karunadu. Unity and vision about fourth stanza. Let us love the word, spread the message of peace and foster harmony everywhere. While protecting the honor of our mother tongue, let us strive for the progress of our land. Wherever you are, however you are, be a Kannadiga forever. Kannada is the truth. Kannada is
eternal. This is the path of our life. Thank you, one and all. Namaskara. Thank you, ma'am. Thank you for your beautiful rendition. Thank you. Now I would like to invite Mogini Saroj SD from Aligarh Muslim University, Uttar Pradesh, to recite the Marathi poem. Good morning, namaste, vanakkam to all of you. First of all, I would like to thanks Ayya Nader Janki Ammal College staff members and our supervisor Dr. Pathan sir, Dr. Tamil Selvan sir, and Dr. Arul Moli ma'am, and my Tamil friends who gave opportunity to participate in this program. I am going to present a Marathi poem, also known as a prayer, shlok, and poem, which name is Pasaidan. Pasaidan, written by Marathi Sant Gnaneshwar at the age only 15 years. Pasai means blessings, and Dan means upahar, means the gift of divine grace, ईश्वरीय कृपा का उपहार जिसे हिंदी में कहते हैं. So मैं स्टार्ट करने जा रही हूँ. आता विश्वात्मके देवी येने वाग्यज्ञ तोषावे, तोषो निमज द्यावे पसायदान हे. जे खळांची व्यंकटी सांडो, तया सत्कर्मी रती वाढो. भूता परस्परे पडो, मैत्र जीवांचे. दुरितांचे तिमिर जाओ, विश्वस्वधर्म सूर्य पाहो. जो जे वांछिल तो ते लाहो, प्राणी जात वर्षत सकळ मंगळी. ईश्वर निष्ठांची मांदियाळी, अनवर्त भूमंडळी. भेटत भूता चला कल्पतरूचे आरव. चेतना चिंतामणीचे गाव, बोलते जय अर्णव. पियुषांचे चंद्रमे जे अलंछन, मार्तंड जे तापहीन. ते सवांगे सज्जन, सोय रे हो तू. किंबहुना सर्व सुखी, पूर्ण होनी तिनी लोकी. भजिजो आदि पुरुखी, अखंडित. आणि ग्रंथोपजीविये, विशेष लोकी हिये. दृष्टा दृष्ट विजये, होवावे जी. येथे मने श्री विश्वेश्वराओ, हा होईल दान पसाओ. येणेवरी ज्ञान देओ, सुखिया झाला, सुखिया झाला. मैं ट्रांसलेट कर रही हूँ इंग्लिश में इसको. यूनिवर्स फर्स्ट स्टैंजा. Universal divine spirit, be pleased with this sacred offering of words, the spiritual discourse. Being satisfied, grant me this boon of grace. Means Pasaidan. Let the weak abandon their evil ways. Let them develop love for righteous deeds. Let all living beings cultivate friendship and harmony with one another. Let the darkness of sin, suffering disappear. Let the world behold the rising sun of rightness, means true duty. May every living being attain that which they truly desire. Let auspiciousness shower everywhere. Let be gathering of people devoted to God. Let such noble souls meet each other constantly across the earth. Let there be cluster of wish fulfilling trees, means kalpavraksha. Let there be village of living philosophers stones, means chintamani. Let oceans flow that speak only nectar, immortality and sweetness. Let the virtues be like the spotless moon. Let them be like the sun without scorching heat. Let such noble people become friends and
companions to all. Indeed, let all being be happy. Let the three world be filled with completeness and joy. Let everyone continuously worship the Supreme Being. And may those who live by this sacred text be specially honored in this world. May the attain victory in both the seen and unseen realms. The speaks Sri Vishweshwarao means the divine Lord. This gift of grace shall be granted by this blessing. Jnaneshwar become content and happy. Thank you. Dhanyavad Naindri. Ayyanadar Janki Ammal College. Thank you. Thank you, ma'am, for your wonderful rendition. Now, I would like to invite Abu Azim, PhD scholar from Aligarh Muslim University, Uttar Pradesh, to recite the Bengali poem. Yes. Vanakkam, Namaskar, and Department of Indian Languages, Bengali section at Aligarh Muslim University. On the occasion of International Mother Language Day, I extend my heartfelt thanks and congratulations to the organizing committee of this program for giving me the opportunity to recite a poem in my mother tongue. I am going to recite a famous Bengali poem titled Atto Pran, means self-salvation. The poem is included in the famous Nobel Prize winning poetry collection Gitanjali, written by the greatest poet of Bengali literature and the world poet Rabindranath Tagore. আত্মপ্রাণ কবিতার নাম। বিপদে মোরে রক্ষা করো, এ নহে মোর প্রার্থনা। বিপদে আমি না যেন করি ভয়, দুঃখ তাপে ব্যথিত চিতে নাই বা দিলে সান্ত্বনা। দুঃখে যেন করিতে পারি জয়, সহায় মোর না যদি জোটে, নিজের বল না যেন ডুবে। সংসারেতে ঘটিলে ক্ষতি, লোভিলে শুধু বঞ্চনা। নিজের মনে না যেন করি ভয়, আমারে তুমি করিবে ত্রাণ, এ নহে মোর প্রার্থনা। তরিতে পারি সকটি যেন রয়, আমার ভার লাঘব করি, নাই বা দিলে সান্ত্বনা। বহিতে পারি এমনই যেন হয়, নম্র শিরে সুখের দিনে তোমারই মুখ লইব চিনে। দুঃখের রাতে নিখিল ধরা, যেদিন করে বঞ্চনা, তোমারে যেন না করি সংশয়। थैंक यू। मैं थोड़ा ट्रांसलेशन या ट्रांसलेट कर देता हूँ थोड़ा बहुत प्लीज। In this poem, the poem does not pray to God for protection from danger. Rather, he prays for the strength and self-confidence to overcome difficulties. It is essentially a powerful expression of human self-surrender and devotion to God. Thank you, sir. Thank you, ma'am. Namaste. Vanakkam. Assalamu alaikum. Thank you. அடுத்ததாக எம் கல்லூரி முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி சுகப்பிரியா அவர்களை தமிழ் பாடல் பாட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழனையை பணிந்து அவையோரை வணங்கி என் பாடலை துவங்குகிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.
தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர். தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தேன். தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழ் எங்கள் உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நன்றி. Now I would like to invite Asfaq Hussain, Hindi research scholar from Aligarh Muslim University, Uttar Pradesh, to recite Hindi poem. Hello everyone. Very good morning. I'm audible, ma'am? Yes, sir. Today I will recite a Hindi poem written by Nagarjun. So I start. अकाल और उसके बाद कई दिनों तक चूल्हा रोया, चक्की रही उदास. कई दिनों तक कानी कुतिया सोई उनके पास. कई दिनों तक लगी भीत पर छिपकलियों की गश्त. कई दिनों तक चूहों की भी हालत रही शिकस्त. दाने आए घर के अंदर कई दिनों के बाद. धुआं उठा आंगन से ऊपर कई दिनों के बाद. चमक उठी घर भर की आंखें कई दिनों के बाद. कौवे ने खुजलाई पाखें कई दिनों के बाद. This is the poem, and now I will explain in English what poem says. The poem Famine and After, written by famous poet Nagarjun. The poem talks about humanity and hunger. The poem is based on famine of West Bengal of 1943. The emotions followed by the humanity and hunger. This poem uses very simple language and reach the direct heart of reader. In the conclusion, we can say that the poem is not only
about talk about natural disaster, it's only also talk about human misery and social injustice. It is the important example of socially conscious Hindi poetry. So that's all. So thank you so much, ma'am. Thank you for wonderful rendition. Now I would like to invite Ringu, Punjabi research scholar from Aligarh Muslim University, to recite the Punjabi poem. Good morning, sir. Research scholar, Punjabi PhD, Aligarh Muslim University. My kavita, ਰਿਸ਼ਤਿਆਂ ਦੇ ਨਿੱਘ ਦਾ ਕੋਈ ਤੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਕਾਸ਼ ਕਦੇ ਜਾਂਦਾ ਲੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਜਿਸ ਦੀਆਂ ਛਾਵਾਂ ਦੇ ਥੱਲੇ ਰੌਣਕਾਂ ਦਾ ਜੀ ਖਿੜੇ, ਮਾਵਾਂ ਤੋਂ ਸੰਘਣੀ ਬੋੜ ਦੀ ਛਾਂ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਤੂੰ ਨਿਰਾ ਝੂਠਾ ਜਿਹਾ ਬਦਲੀ ਜਿਹੇ ਪਰਛਾਵੇਂ ਜਿਹਾ, ਤੂੰ ਕਹਿੰਦਾ ਸਾਦਗੀ ਦਾ ਜੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਮੈਂ ਹਕੀਕਤ ਦਾ ਪਤਾ ਪੁੱਛਦਾ ਚੰਗਾ ਨਹੀਂ ਲੱਗਦਾ, ਵੈਸੇ ਉਸਦੇ ਘਰ ਦਾ ਮੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਸਬਰਾਂ ਤੋਂ ਵੱਖ ਹੋ ਕੇ ਸਬਰਾਂ ਨੂੰ ਭਾਲਦਾ, ਠੋਕਰਾਂ ਖਾਂਦਾ ਕੋਈ ਰੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਬਾਕੀ ਤਾਂ ਇਹ ਗੁਸਤਾਖੀ ਮਹਿੰਗੀ ਪਵੇਗੀ, ਦਿਲ ਵਿੱਚ ਸਹਿਜਤਾ ਦੀ ਲੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਸੁੰਨੀਆਂ ਹੱਥਾਂ ਭਰੇ ਕੰਨਾਂ ਦੇ ਕੁਝ ਰਾਹੀ ਮਿਲੇ, ਜੋ ਕਹਿ ਗਏ ਰਿੰਕੂ ਨੂੰ ਕੋਈ ਥੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, ਰਿਸ਼ਤਿਆਂ ਦੇ ਨਿੱਘ ਦਾ ਕੋਈ ਤੋੜ ਹੈ ਤਾਂ ਦੱਸਿਓ, काश कदे कह जाता कोई लोड़ है तो दस्यो। थोड़ा इसको मैं इंग्लिश में ट्रांसलेट किया है। Poetry is the essence of the relationship. If there any break in the bound of the relationship, please tell me. If you wish, please tell me. Under was shadow the weeping show blossom if you have shodden if a mother tongue womb. Thank you very much. Thank you, sir. அடுத்ததாக எம் கல்லூரி முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி ஏ மனிஷா அவர்கள் தமிழ் கவிதை வாசிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கவிதை. அன்னை வாழ் மொழி அனைத்திலும் தலைத்த மொழி, தொன்மைக்கு அகத்தியம், வாழ்க்கை நெறிமுறைக்கு தொல்காப்பியம், காதலுக்கு அகநானூறு, வீரத்துக்கு புறநானூறு என்று வளர்ந்தோங்கிய மொழி. பேச்சினாலும் எழுத்தினாலும் உணர்வினாலும் உரு கொடுக்கும் மொழி. 10உடன் 11ஆகும் மொழி அல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மை மொழி. தவறான உச்சரிப்பிலும் கூட மழலை சொற்களில் இனிமை தவழும் மொழி. கருவிலிருந்து தமிழை கேட்டும் ரசித்தும் கல்லறை வரையிலும் தமிழை படித்து வாழும் வீர தமிழர்கள் என்று தலை நிமிர்வோம். ஒற்றுமை மொழியாம், உயர்ந்த மொழியாம், கரம் பிடித்து சிரம் தூர்க்கும் உள்ளுணர்வு மொழியாம், அதுவே எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. நன்றி. நன்றி. Next, I would like to invite W.A.H. Salmika, PhD research scholar from University of Delhi, to recite Sinhala poem. Ayubovan. I am from Sri Lanka. My name is Hasani Samalka. Respected dignitaries and dear friends, on this International Mother Language Day, I present a poem in Sinhala that dedicates to the love and pride of our mother language. The title of the poem is Pride of Sinhala Language. Mauguna Suwanda Sikiri Geetaye Ritmaye Daragena මහාවංශයේ අභිමානය නහර දිගේ ගලා යන මගේ පන්හිඳ ගැහෙනවා නුඹේ අකුරු දකින විට
ඇය සඳකඩ පහනක මතු වූ සිනිඳු කැටයමක් වැනිය. ගල් විහාරයේ සමාධි පිළිමයක නිහඬ බව වැනිය. මහවැලි ගඟේ රළ පෙළක නාදය වැනිය. අලංකාර කෝකිල කූජනයක මියුරු ස්වරයද ඇයයි. ගැඹුර ත්‍රිපිටකයේ පාලි හඬින් පදම් වී සම්භාව්‍ය කවියේ අලංකරණයෙන් ඔපවී දැන් එය ගොවියෙකුගේ පැල් කවියක ඇති ආත්මයයි. කිරිබත් ගුලියක සෙනෙහසත් කුරක්කන් කවිසුවඳත් එක් අකුරක සිල කළ වසර දහස් ගණනක විස්කමයි. අභිමානය පර සතුරන් ඉදිරියේ නොබියව නැගී සිටි රණශූරයෙකුගේ කඩුතලයේ මුහතයි. පොළොන්නරුවේ ගල් ටැඹක්සේ කාලයේ වැලි තලාවෙන් වැසී නොයන ලොව අන් කිසිදු බසකට නොදැවෙනි මගේ ජාතියේ පණ ගැහෙන සලකුණයි. පරාජය කළ නොහැකි ජාතියක එකම හුස්ම පොද නුබයි. මියනතුරා මගේ මුවින් නික්මෙන උත්තරීතරම නාදය මගේ සිංහල බසයි. Let me explain it. Let me translate in 3 to 4 sentences. When I see your letters, my heart fills with emotion. You shine brightly and carry the long history and pride of my people. You are soft and beautiful, yet strong and powerful. In every letter, there is love, culture, and spirit of our nation. My Sinhala language, you are the most precious sound of my heart. Thank you. Vanakkam. Thank you, ma'am. Now I would like to invite Sarnika Nikshan, alumni of Swami Vibulananda Institute of Aesthetic Studies, Eastern University, Sri Lanka, to playing Tamil songs with Veena. அனைவருக்கும் வணக்கம். நான் சர்ணிகா நிக்ஷன். நான் இலங்கையிலிருந்து கலைக்கிறேன். நான் இன்று அமுதே தமிழே எனும் பாடலுக்கு வீணை இசைக்க போகிறேன். நன்றி. இசையை மொழியாக்கி அடுத்ததாக
மணிகண்டன் அவர்கள் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ் பாடல் பாட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய துறை தலைவர் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தார், எங்கள் பகைவர்கள் எங்கோ மகிழ்ந்தார். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார், சங்கார நிஜமன சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்க கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய்ய முழங்கு சங்கே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தன்னில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம், தமிழ் எங்கள் மூச்சாம், தமிழ் எங்கள் மூச்சாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நன்றி. நன்றி. பல்வேறு மொழிகளில் கவிதைகளையும் பாடல்களையும் பாடி உலக தாய்மொழி தினத்தை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. முறைப்படி நன்றியுரை வழங்க வருமாறு முதுகலை தமிழ்துறை தமிழாய்வு மையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை பேருவகையோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மிக அழகாக மிகச் சிறப்பாக உலக தாய்மொழி தினம் நிகழ்த்தியிருக்கிறோம். இந்த உலக தாய்மொழி தினம் நிகழ்த்துவதற்கு எங்களுக்கு அனுமதி நல்கிய நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை எந்த நிகழ்வு கேட்டாலும் உடனே அனுமதி மறுக்கப்படாமல் எல்லா கோப்புகளிலும் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும், அதே போல தமிழ்துறைக்கு மிகுந்த அக்கறையும் நலனும் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் பெருந்தகை அவர்கள் ஒரு தாய்மொழி குறித்து ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தினார்கள். தாய்மொழியினுடைய முக்கியத்துவத்தை மிக நுட்பமாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். இது ஒரு வாரத்துக்குள்ளே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வு ஒரு 4 நாள் விடுமுறை, அந்த 4 நாளும் இது தூங்காமல் இந்த வேலையை பார்த்துருக்கோம். எல்லாருமே அந்த நம்ம கல்லூரி ஆண்டு விழா முடிஞ்ச பிறகு 4 நாள் நடந்தது இல்லையா, அந்த 4 நாளில் தான் இந்த நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தினோம். இது எல்லாமே அலைபேசியில் தான் நடந்தது. முதல்வர்கிட்ட கேட்டோம், உடனே சொன்னாங்க பணம் வாங்கி கூட வெளிக்கல்லூரியை சேர்த்து கூட நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது வேணாங்கய்யா, நாள் இல்லை, நம்ம இதையே முடிச்சோம்னு சொன்னோம். எந்தவித இடர்பாடும் இல்லாமல் மிக அற்புதமாக ஒரு இந்த நிகழ்வை உலகளவில் எத்தனையோ 16 பேர் பங்கேற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 16 பேரையும் இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சியோடு ஐயாட்ட கேட்ட உடனேயே அனுமதி கொடுத்தாங்க. இப்போ காலையில் ஒரு அற்புதமாக தாய்மொழியினுடைய முக்கியத்துவத்தை மிக நுட்பமாக எடுத்துரைத்த முதல்வர் பெருந்தகைக்கு கரவொலியோடு நன்றி கூற கடப்பாடுடைய நம்முடைய மொழித்துறைகளினுடைய கூட்டமைப்பு தலைவர் ஹிந்தி ஐயா அவர்கள், நான் ஐயா ஒருவேளைக்கு ஹிந்தியில் தான் பேச சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் தாய்மொழி தெலுங்குனால
ஐயாவினுடைய தெலுங்கு பேச்சு, அந்த கவிதை தெலுங்கு கவிதை அழகா தெலுங்கினுடைய சிறப்பை மிக நுட்பமாகவும் மிக திட்பமாகவும், நான் இவ்வளோ தமிழில் ஐயா பேசி பார்த்ததில்லை. மிக அழகாக தமிழ்லையும் எல்லா மொழிகள்லையும் 2-3 மொழிகள் அதை மொழிபெயர்த்து சொன்ன விதம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருந்தது. ஆக அந்த வகையில் பெருத்த கரவொலியோடு கிந்தியா அவர்களுக்கு இங்கே நன்றி கூற கடப்பாடுடையேன். உண்மையாகவே இன்னைக்கு பேசின மாத்தலை சோமு ஐயா அவர்களை நீங்கள் எத்தனை பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. அவருடைய அறிவியல் கட்டுரை நம் நூலகத்துல எல்லாம் இருக்கு. தினமணி பத்திரிகையை படிச்சிங்கன்னா தினந்தோறும் அவருடைய கட்டுரை இருக்கும். உலக அளவில் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தவர். அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நமக்காண்டி வந்திருக்கிறாருன்னா ரொம்ப பெரிய சிறப்பு. அதுவும் நம்ம கல்லூரின்னு சொன்னோடனே இணையதளியில் நிறைய தடவை பேசியிருக்கிறாரு. சொன்ன உடனேயே வருகிறேன், அதுவும் தமிழ் தானே, தமிழுக்கு தானே நான் சிறப்பாக பேசணும், 10 நிமிஷம் தானே பேசிடுறேன் அப்படின்னு நம்ம இணையறதுக்கு முன்னையே அந்த இணைஞ்சிட்டார். 10 மணிக்கு சரியாக இருப்பேன் சொன்னார். ஆக அந்த வகையில் தமிழினுடைய சிறப்பையும் தமிழினுடைய அடையாளத்தையும் உலக அளவுக்கு அவர் கொண்டு சென்றுட்டு இருக்கிறார். அவர் நிறைய பேசும்போது நிறைய சொன்னார் தமிழினுடைய சிறப்பு. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தாய்மொழி தான் சொன்னார். அதை நாம் கடைப்பிடிப்பதற்காக வேண்டி அவருடைய கருத்துரை, மிகப்பெரிய அறிஞருடைய கருத்துரை, அவருக்கும் இந்த தருவாயில் கரவொலியோடு நன்றி கூற கடப்பாடுடைய. நமக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் இப்போ ஆசிரியர் கல்விக் கழகம். நம்ம இணையவழியில் நூல்வாசி முற்றம் 278 கலந்துட்டுருக்கோம். கொரோனா செய்த ஒரு நன்மை, அதை தொடங்கினோம், அப்போ தொடங்கினோம், 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுது. அதுக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் வருவார்கள். இப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்கள், அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும், அவங்களுடைய கருத்துரை இருக்கும். இன்றைக்கு இருவர், ஒன்று மலைய கவிதை, அது நமக்கு சிறப்பாக தமிழ் மொழி போல தான் இருந்தது. எல்லாருமே நிறைய பேர் அவங்க வாசிக்கும் போது சிரிச்சாங்க, பார்த்தேன். நல்ல கவிதை, மலைய கவிதை கொடுத்தார்கள். அதே போல் முதல்ல தமிழ் கவிதை கொடுத்தார்கள். ஆக 2 மாணவிகளுக்கும் நம் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு மிகப்பெரிய இந்த நிகழ்வுக்கு நம்பிக்கையும் துணையும் கொடுத்தது அலிகார் பல்கலைக்கழகம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலிகார் பல்கலைக்கழக பேராசிரியர் நம் கல்லூரியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். எப்படியும் ஒரு 5-6 தடவை வந்திருக்கார் நம் கல்லூரிக்கு. தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள், அவருக்கு பெருத்த கரவொலியோடு முதலில் நன்றி கூற கடப்பாடுடைய. அவருடைய துணை இல்லை என்றால் 5-6 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். 6 மாணவர்களை நமக்கு இன்றைக்கு பங்கேற்க அனுப்பியவர் ஐயா அவர்கள். இந்தியினுடைய சிறப்பை, இந்தியினுடைய பெருமையை எல்லாம் சொல்லிய இந்தி கவிதை, பஞ்சாபி மொழியினுடைய சிறப்பை சொல்லிய பஞ்சாபி கவிதை, அதேபோல் மராட்டிய மொழியினுடைய சிறப்பை சொல்லிய மராட்டி கவிதை, வங்கத்தினுடைய சிறப்பை சொல்லிய வங்க கவிதை, இதையெல்லாம் அலிகார் பல்கலைக்கழக மாணவர்கள், முனையற்பட்ட ஆய்வாளர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் சிங்கள கவிதை, டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருந்து சிங்கள கவிதை பாடிய, சிங்களத்தினுடைய சிறப்பையும் அதனுடைய பெருமையும் சொல்லிய சிங்கள கவிதை பாடிய டெல்லி பல்கலைக்கழகம். இலங்கையிலிருந்து ஒரு இசை 3 நடக்க வேண்டும், நாடகம் மட்டும்தான் நடக்கலை, இயல் இசை நாடகம். ஆக அழகாக வீணையில் கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய வீணை தமிழ் இசையை செய்த அம்மா அவர்களுக்கும் இந்த தருவாயில் நன்றி. அதே போல தொடக்கத்தில் மலையாள கவிதை பாடிய பாத்திமாக்களினுடைய இணைப்பராசிரியர் அவர்களுக்கு நன்றி. மலையாளத்தினுடைய சிறப்பை மிக அழகாக சொன்னார்கள். அதே போல கர்நாடகத்திலிருந்து கன்னடத்தை பேசிய
கன்னடத்தினுடைய சிறப்பு, அதனுடைய பெருமையை சொல்லிய கன்னடத்தில் இருந்து பேசிய அந்த பல்கலைக்கழக மாணவருக்கும் நன்றி. நம்முடைய கல்லூரி மாணவர்கள் 3 பங்கு பெற்றார்கள். முதலில் மிக அழகான ஒரு பாடல் பாடிய சுகப்பிரியா அவர்களுக்கும், மிக அழகான கவிதை வாசித்த மணிஷா அவர்களுக்கும், அதே போல மணிகண்டன் உணர்வோடு பாடல் பாடிய மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த தருவாயில் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இத்தனை நிகழ்வையும் சொல்லிவிட்டு சில பேரை சொல்லலையேன்னு நினைக்கலாம், சில நேரத்தில் மறந்துடுவேன். ஆனால் இந்த நிகழ்வுக்கு எல்லாமே முத்தாய்ப்பு, யாரையுமே தூங்க விடலை. ஏன்னா தமிழ் நம்முடைய உணர்வு, தாய்மொழியினுடைய உணர்வு, உலக தாய்மொழித்தனத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உந்துதல். இத்தனை பேரை இணைக்கணும்னா முடியுமா? ஒரு ஆளை கூப்பிடுறதுக்கே நமக்கு நிறைய இதாகும். அத்தனை பேரையும் இணைத்தவர் நம்முடைய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்கள். நம்ம செயல்பாடுகள் எல்லாமே மிகப்பெரிய செயல்பாடு தான். எதை செஞ்சாலும் மிக சிறப்பாக செய்யணும், துல்லியமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை. ஆக அத்தகைய ஆளுமை அவர்கள் அம்மா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு பெருத்த கரவழியோடு நன்றி கூற கடப்பாடுங்க. எங்களுடைய தமிழ்துறை ஆசிரியர்கள் எதை செஞ்சாலும் துல்லிதமாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்று, ஆக அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய சிறப்பை செய்து அதை தொகுத்து வழங்குவதற்கு அவருடைய முனையற்பட்ட ஆய்வாளர் காதி, அவருடைய பேச்சு அற்புதமான தொடக்க பேச்சு, நல்லா இருக்கும். ஆக காதி அவர்களுக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய நெறியாளர் தமிழரசி அம்மா அவர்களுக்கும், சாந்தியம்மா அவர்களுக்கும், சிவஞானம் அவர்களுக்கும் இந்த தருவாயில் நன்றி. அரங்கம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊக்கமாக இருந்த நம்முடைய ஐயா அவர்களுக்கும் நன்றி, உதவியாளர் அவர்களுக்கும். அதே போல எங்களுடைய மாணவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய, நாங்கள் எங்களுக்கு மாணவர்கள் குறைவான மாணவர்கள் தான், ஆனாலும் நிறைவாக செய்யக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய முனையற்பட்ட ஆய்வாளர்கள், முதுகலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள், அதே போல வேறு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆங்கிலத்துறையினுடைய முதுகலை மாணவர்கள், இளங்கலை மாணவர்கள், கணினியினுடைய மாணவர்கள், அத்தனை பேரையும் இந்த தருவாயில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஆக அவர்களுக்கும் நன்றி கூறி இதற்கு வாய்ப்பு நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு நன்றியுரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।